ஆயிரக்கணக்கான இளைஞர்களும் இளம் பெண்களும் ஓர் அரசு பணியில் அமர்ந்துவிட வேண்டும் என்பதற்காக அல்லும் பகலும் பாடுபட்டு படித்து அதற்கான பயிற்சியை பெற்று தேர்வுகளை எழுதி தங்கள் முடிவுகளுக்காக காத்திருக்கும் பொழுது முறைகேடுகள் காரணமாக தங்களது வாய்ப்புகள் மறுக்கப்பட்டன என்பது பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களுக்கும் இளம் பெண்களுக்கும் வேதனையாக இருந்த நிலையில் அந்த வேதனையை தீர்க்கும் வகையில் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் ஒரு நேர்மையான போலீஸ் அதிகாரியை முதன்முறையாக இந்த பணியில் நியமித்திருக்கிறார். எனவே இனியெல்லாம் நலமே என்ற நம்பிக்கை மக்களிடம் தெரிகிறது. இதை பத்திரிகைகள் பலவும் பாராட்டி எழுதியிருக்கின்றன. திரு நடராஜ் அவர்கள் டிஎன்பிஎஸ்சி தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் வழியாக என்னவெல்லாம் பணி செய்து மக்களுக்கு தொண்டாற்ற நினைக்கிறார், அவர் மீது முதலமைச்சர் அவர்கள் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையை காப்பாற்றும் வகையில் என்னவெல்லாம் செய்யவிருக்கிறார் என்பதை தெரிந்து கொள்ள தமிழகமே ஆவலாக இருக்கும். எனவேதான் இந்த நிகழ்ச்சிக்கு திரு நடராஜ் அவர்களை அழைத்திருக்கிறோம். நண்பர் நடராஜ் அவர்களை இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு அறிமுகம் செய்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். வணக்கம் வணக்கம் வணக்கம். பல்வேறு எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில உங்களை இந்த பெரிய பொறுப்புல முதலமைச்சர் அவர்கள் அமர்த்தி இருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக ஆயிரக்கணக்கில் புதிய வேலை வாய்ப்புகள் வருகின்ற ஒரு சூழ்நிலையில அமர்த்தி இருக்கிறார்கள். நீங்கள் எல்லாம் யூபிஎஸ்சி வழியாக தேர்வு எழுதி வந்தவர். இன்னமும் கூட யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனுக்கு ஒரு பெரிய மரியாதையும் அது ஒரு தவறுகள் நடைபெற முடியாத ஒரு இடமாக இருக்கிறது என்ற நம்பிக்கையும் மக்கள் மத்தியில் இருக்கு. பல்வேறு மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய தேர்வாணையங்களுக்கு அந்த மரியாதை இல்லாத நிலைமையும் இருக்கிறது. யூபிஎஸ்சி போன்ற ஒரு மரியாதையை, ஒரு நம்பகத்தன்மையை டிஎன்பிஎஸ்சிக்கு உருவாக்குவது சாத்தியம் என்று நினைக்கிறீர்களா? மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய இதயமாக நன்றியை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். இந்த ஒரு அரிய வாய்ப்பினை எனக்கு அளித்ததற்கு இந்த தேர்வாணைய குழு இது மிக மிக முக்கியமான ஒரு பொறுப்பு எந்த காலகட்டத்திலும். ஏன்னா நீங்க முதல்ல சொன்னீங்க நம்பகத்தன்மை என்பது, இந்த கிரெடிபிலிட்டி, அது மிக மிக முக்கியம். அதைத்தான் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் அதை வலியுறுத்தினார்கள். அந்த நம்பகத்தன்மை அது அழிந்து விட்டது. அந்த முக்கியமான ஒரு நிர்வாகம், அதை நாம் சரி செய்ய வேண்டும் என்ற விதத்தில் எனக்கு அறிவுரை கொடுத்தார்கள். ஸோ அந்த விதத்தில் இதில் முதல் என்னுடைய பணி என்னவாக இருக்கின்றால், மக்களிடம் இந்த நம்பகத்தன்மையை மீண்டும் அவர்களிடம் கொடுப்பது, அவர்களுக்கு அது அந்த இது வரும். நீங்க சொன்னீங்க யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், அந்த அளவுக்கு நிச்சயமாக இதை கொண்டு வர முடியும். அதை நான் முதலில் எல்லோரிடமும் நான் கூறியது, வெளிப்படையான நிர்வாகம் வெளிப்படையாக இருந்தாலே நிச்சயமாக இந்த எல்லா பிரச்சனைகளும் நம்ம தீர்த்து விடலாம். எங்கு காலதாமதம் ஏற்படுகிறதோ, காலதாமதம் ஏற்பட்டாலே நிச்சயமாக ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கிறது, மக்களுக்கு ஒரு சந்தேகம் எழும், எதற்காக காலதாமதம் செய்கிறார்கள் என்ற ஒரு சந்தேகம் எழும். அந்த சந்தேகத்தை எல்லாம் நிவர்த்தி செய்யும் வகையில் நமது பணிகள் இருந்தால் நிச்சயமாக நாம் அதுக்கு ஒரு மாற்றம் கொண்டு வரலாம். அதனால்தான் முதல்ல ஒரு ஸ்லூ ஆஃப் ரிஃபார்ம்ஸ் என்று என்னதான் செய்ய வேண்டும் என்பதை பற்றி நான் அறிவித்திருக்கிறேன். என்னுடைய அங்க இருக்கக்கூடிய பணியாளர்களுக்கும் சொல்லியிருக்கிறேன். முதலில் எந்த ஒரு தேர்வு நடைபெற்றாலும் அதற்கான மாதிரி விடைத்தாள் இருக்கிறது. அந்த விடைத்தாளை இணையதளத்தில் போட்டு விடுவோம். ஏன்னா இதுல ஆப்ஜெக்டிவ் பை கொஸ்டின்ஸ் முக்கவசி வருது. அதுல அவர்கள் பாஸ் செய்து விடுகிறார்கள். அதில் என்ன விடை என்ன என்பதை இணையதளத்தில் அதை போட்டு விடுவோம். அந்த இணையதளத்தில் பார்த்து நம்ம தெரிந்து கொள்ளலாம் எந்த விடை இது சரியான விடை இது. அதை வைத்துக் கொள்ள அதில் ஏதாவது ஆட்சேபனை இருந்தால் சில வேளையில அந்த நிபுணர் யார் அந்த கொஸ்டின் பேப்பரை செட் பண்ணாங்களோ அதுலேயும் சில தவறுகள் இருக்கலாம். சில கேள்விகளுக்கு 2 பதிலும் சரியாக கூட இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு நிலைமையில அது என்ன மாதிரி விடை அப்படிங்கிறது ஏதாவது ஒரு எதிர்ப்பு இருந்தால் எதிர்ப்பை தெரிவிக்கலாம். 10 நாட்களுக்குள் அந்த எதிர்ப்பினை எல்லா மக்களிடம் பெற்று மீண்டும் அதனை நிபுணர் குழுவுக்கு கொடுத்து அவர்கள் சரியான விடை, முடிவான விடை என்ன என்பதை அவர்கள் தெரிவு செய்து அதன் அடிப்படையில் வினாத்தாக்கள் திருத்தப்படும். உடனடியாக அதற்கான ரிசல்ட் முடிவும் அறிவிக்கப்படும் என்ற ஒரு முக்கியமான ஒரு சொல்லியிருக்கிறார்.
இன்னொன்று வந்து நம்ம விடை தாட்டு இருக்கிறது. இப்போ இந்த ரிட்டன் எக்ஸாமினேஷன் எழுதுறாங்க, சிலர் வந்து டிஸ்கிரிப்டிவ் டைப் இருக்கும், விசாரமாக எழுத வேண்டிய விடைத்தாட்டு இருக்கும். அந்த விடையும் நீங்கள் பார்வையிடலாம். பார்வையிட்டு உங்களுக்கே ஒரு திருப்திப்படுத்திக் கொள்ளலாம். இதுவும் வந்து இடைமறைவு தாய்மறைவாக நடப்பதில்லை, இது வெளிப்படையாக இருக்கிறது. ஒரு அப்ளிகேஷன் அங்க வந்து தான் எழுதிய பேராகிராஃபையும் மார்க் போட்டிருக்காங்க பார்த்துக்கலாம் என்னங்க. அதுவும் ஒரு முக்கியமானது. இன்னும் வந்து நிறைய தேர்வுகளுக்கு ஒரே மாதிரியான கல்வி தகுதி இருக்கிறது. இப்போ குரூப் 1க்கும் ஒரே கல்வி தகுதி, குரூப் 2க்கும் ஒரு கல்வி தகுதி, அதே மாதிரி குரூப் 4க்கு ஒரு கல்வி தகுதி, ஒரு அசிஸ்டன்ட் கூட ஒரு. அதனால ஒரு முறை நாம் அந்த இணையதளத்திற்கு அந்த மனுவை கொடுத்தால் போதும். அதற்கு ஒரு சரியாக ஒரு குறியீடு கொடுக்கப்படும், ஒரு யூனிக் நம்பர் அவர் கொடுத்துருவோம். திரும்பி வேற ஏதாவது ஒரு தேர்வு வந்தால் கூட அந்த அந்த எந்த ஒரு எண் கொடுத்துருக்கிறோமோ அந்த எண்ணை சொன்னால் போதும், அவருடைய மனு ஏற்றுக்கொள்ளப்படும். இதனால ஒவ்வொரு முறையும் அவங்க மனு கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இது வந்து அப்ளிகேஷன் அது கொடுக்க வேண்டிய. இது வந்து ஒரு பெரிய அந்த நிர்வாகத்திற்கும் ஒரு சிக்கல். அந்த தனி யார் வந்து விண்ணப்பம் கொடுக்குறாங்க விண்ணப்பதாரர்களுக்கும் ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கிறது. ஸோ அதுவும் வந்து நாங்கள் சரி செய்து விடுவோம் என்று சொல்லியிருக்கிறோம். இம்மாதிரியான மாற்றங்கள் கொண்டு வரும்போது நிச்சயமாக ஒரு மக்களிடம் அந்த ஒரு நம்பகத்தன்மை நிச்சயமாக வரும். அது வந்தால் நல்லவர்கள் பணிகளுக்கு வரணும். அரசு பணி என்பது ஒரு தெய்வீக பணி. ஏன்னா ஒரு அரசு அலுவலகத்தில் மக்களுக்கு பணி செய்யக்கூடிய ஒரு முக்கியமான பணி. ஏதோ ஒரு அலுவலகத்துக்கு சென்றோம் சம்பாதித்தோம் என்று இல்லாமல் முக்கியமான ஒரு பணிகள், அரசு பணிகள் நடக்கும்போது அதில் நாம் பங்கு கொண்டு மக்களுக்கு உதவி செய்கிறோம். அதுவும் ஒரு பெரிய நமக்கு ஒரு கர்வத்தை கொடுக்க வேண்டும். அதனால தான் இங்க நான் சொல்றது, இந்த மாதிரி ஒரு அரசு பணிக்கு